ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் என்னடா வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு ஃபீவர் கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஸோ தொண்டை வந்து பயங்கரமாக கட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் இத்தனை நாள் வீடியோவும் போட முடியல. வாய்ஸ் எல்லாம் படும் கேவலமாக இருந்தது. இன்றைக்கி தான் ஏதோ பரவாயில்ல. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ சாரி ஃபார் தட் டிலே. ஸோ இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாரு அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஸோ வாயனுக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கும். ஸோ தேங்கிட்ட கேட்டிருப்பா, தேங்கும் பேரட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 4. ஏய் புட்ரி தானே யூஸ் பண்ணுவ? ஆமாம். இந்தா சரி கொடுங்க. தான் நீட்டிகிட்டு இருக்கல்லடி. அது கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. ஓ கதை தந்துட்டு உள்ள வரவா? அப்படி சொல்லலை, கொஞ்சம் கையை நீட்டுங்கன்னு சொன்னேன். ஓ உன் கை நான் அவ்வளோ குட்டியாவா இருக்கு? லைட்டாக உங்கள் கையை விட கம்பேர் பண்ணும்போது புடி அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஸோ வாயினுமே வாங்கிக்கிட்டு டோரை லாக் பண்ணிட்டா. ஸோ மறுபடியும் 5 நிமிட்ஸ் கழிச்சு 2 நாக் பண்ணுறா. தேங்கும் இப்போ ரெடி வேணும். என்ன தூக்கிட்டு போங்க. என்ன சொன்ன? எப்படி சொன்ன? அது என்ன வேணும்னு கேட்டிங்க, என்ன தூக்குங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பாட்டுக்கு பாவமாக சொல்கிறா. தேங்கும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வாயன் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி அவளாலே பேலன்ஸ் பண்ண முடியல, ஒரு அன்பேலன்ஸ்டாக நின்றுட்டுருக்கா. தேங்க்கு பார்க்கும்போது சிரிப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் அவள் க்யூட்டாக என்னை தூக்குங்க அப்படின்னு சொன்னது அப்படியே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு தெரில. அப்படி பார்க்குறாரு வாயனை. அவள் பார்த்தா க்யூட்டாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. ஏ எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? இப்படி பார்க்கல நிப்பாட்ரி. சரி அப்போ நான் கீழே குனிச்சிக்கவா? எங்கேயாவது பார்க்குற மோனை இனி பார்த்து தொலையாத. சரி அப்போ நான் குனிச்சிக்கிறேன் அப்படின்னு தலையை குனிச்சிக்கிட்டா. தேங்க்கு அப்பையும் க்யூட்டாக தெரியுறா. என்ன இவ என்ன பண்ணாலும் நம்ம கண்டு அழகா தெரியுறா. ஏய் நீ எதுவும் பண்ணாதடி. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு திட்டவும் செய்கிறீங்க, அடிக்கவும் செய்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? அழுகாத, தயவு செஞ்சு அழுகாத. வா தூக்கணும்ல, வா தூக்குறேன். எப்படி வருது? நீங்கள் தான் வரணும். ஐயோ என்னை படுத்து எடி நீ அப்படின்ட்டு வானை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாரு. வானுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் பீரியட்ஸ் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே பெயின் தாங்க முடியாமல் அப்படியே பெட்லேயே ஒரு மாதிரி படுத்து கிடக்குறா. ஏய் சாப்பிட வரலையா? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகுது. பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது. மேட்கிட்ட மெடிசன் மட்டும் கொடுத்து விட்றீங்களா? ஓ நீங்கள் பெரிய மகாராணி, உனக்கு நான் வேலைக்காரனா? நீ சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தா இதுவும் செய்யணும்னு அர்த்தமா? ஐயோ நான் அப்படி சொல்லலை, என்னால் முடியலன்னு தானே சொன்னேன். ஓ உனக்கு முடியலன்னா நான் சேவை செய்யணும்? உனக்கு முடியுமா முடியலான்னு கேட்கல. வந்து கீழே உட்காந்து இதான் சாப்பிடணும். நீ மட்டும் கீழே வந்து சாப்பிட்லன்னா உனக்கு இங்கே யாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, மெடிசனு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு வேணும்னா நீ போய் கேளு. இங்கே நீ இருக்கிறதே ஏதோ இதில் உனக்கு அதிகாரம் வரை கேட்குதோ? இங்கே பாருங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் அப்படி எதுவுமே கேட்கல. எனக்கு அப்படி எதுவும் வேண்டாம். எனக்கு மெடிசனும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வேணும்னா எப்படியாவது நான் கீழே வந்துக்கிறேன். நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு பசிச்சா போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வாயனை அமைதியாக சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடுறா. கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. தேங்க் இதை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. சேம் டைம் இவ்வளோ தான் நம்ம அப்பா செத்தார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுமே வந்துகிட்டே இருக்குது. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு வாயனை. ஆனால் வாயனுக்கு பெயின் சுத்தமாக தாங்க முடியல. அவள் ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கு. தேங்க் அதை பார்க்க இன்னும் கொஞ்சம் ஆத்திரமா, அது கோவமா இல்லை என்னன்னே தெரில, அப்படி வருது, பத்திக்கிட்டு வருது தேங்க்கு. ஸோ அப்படியே வாயனை நின்று பார்த்துட்ருக்காரு. வாயனுக்கு கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணி, இவன் ஏன் இன்னும் என்னை முறைச்சி பார்த்துட்ருக்கான்? அப்படி என்னை என்ன பண்ணதான் காத்திருக்கான் இவன்? எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்கே. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? ஏதாவது பாய்சன் எடுத்து சாப்பிட்றவா? இல்லை இங்கேருந்து பால்கனிக்கு அப்படியே ஓடி போய் குதிச்சு செத்துறவா? இல்லை அவன் பாக்கெட்டில் இருக்க கன் எடுத்து நானே சுட்டு செத்து போயிடவா? இல்லை அவனாவது என்னை சுட்டு சாகடிப்பான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிற. அப்படி முறைச்சிட்டே நின்று என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறதுக்கு மொத்தமாக சாகடிச்சு தொலையனாலும் கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன தான் பண்ணுவேன் இவனை வச்சுக்கிட்டு? நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே.
உங்கள் அப்பா செத்ததுக்கு நான் என்னையா பண்ணுவேன், நீ தானே கொலை பண்ண அப்படின்ட்டு வாண்டர்மன் மனசில் நினச்சிட்டே அழுதுட்டுருக்கா. என் அம்மா அப்பாவே நீ பார்க்க விடலை, என்னை ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு வான் ரொம்ப அழுகிறா. ஸோ தேங்க் வந்து அவள் மனசில் நினச்சது அழுகிறா, வாயில் சொல்ல இருந்தாலும் அவள் என்ன பண்ணுறா, எதுக்காக அழுகிறா அப்படிங்கிறது தேங்க் புரியாமல் ஒன்றும் கிடையாது. அப்படியே வானை முறைச்சி பார்த்துட்டு அவர் பாட்டு கீழே போயிட்டாரு. சாப்பாடு வேணுமா தண்ணி வேணுமா ஒன்றும் கேட்கல, அவர் பாட்டுக்கு முறைச்சிட்டு கீழே போயிட்டாரு. அவங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா தயாங் இன்னும் பொண்டாட்டி கீழே காணோம், ரூமில் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, மத்தியானம் ஆயிடுச்சு இன்னும் சாப்பிட வரல, அவள் கிடக்கிறா விடுங்கம்மா, ஃபஸ்ட்டு அவளே வந்து திங்க போகிறா. இல்லையே சரியில்லையே, ஒரு நாள் கீழே வராமலாம் இருக்க மாட்டா, இப்போ என்ன அவளுக்கு என்ன அப்படி வந்துச்சு, என்ன உடம்புடம்பு எதுவும் சரியில்லையா, நீ ஒன்று கெஞ்சிட்டு இருக்காத, அப்படியே செத்தாலும் சாகட்டும்டா விட்டுரு. அப்போ தேங்க் இந்த வார்த்தையை கேட்டது ஒரு மாதிரி இருக்குது, செத்தாலும் சாகட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மாவை, என்னடா தேங்கு இப்படி பார்த்துட்ருக்க, என்ன ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன்டா, நீ போய் போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போயிட்டாங்க. மெய்ட் தான் கேட்குறாங்க, தம்பி தயாங் சொல்லுங்கள், இன்னும் வயன் வரல, நான் வேணும்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்கட்டுமாப்பா, உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பார்க்குறீங்களா, அவள் கீழே வந்தானா சாப்பாடு வேணும்னு அவள் வாயால் கேட்டால் மட்டும் கொடுங்க, ஏன் தண்ணி வேணும்னு அவள் கீழே வந்து அவள் வாயால் கேட்டால் மட்டும் கொடுங்க, மற்றபடி நீங்களாம் இங்கேருந்து மேலே எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அவளுக்கு அப்படி என்ன திமிரு, அவளே வரட்டும், அவளுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க கீழே இறங்கி வந்து உங்ககிட்ட நின்று ப்ளீஸ்க்கா எனக்கு இது வேணும், எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால் மட்டும் நீங்கள் கொடுங்க, மற்றபடி நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரி தம்பி, ஆனால் என்ன ஆனால் காலையிலேருந்து அந்த பிள்ளை ஒன்றும் சாப்பிடாமல் இருக்குது, உடம்புக்கு எதாவது ஆயிரப்போகுதுப்பா, தண்ணி கூட குடித்தாலும் இல்லையான்னு தெரில, நீ ஏதாவது, எனக்கு பசிக்குது, எனக்கு முதல்ல சாப்பாடு போடுங்க, அவள் தின்னா என்ன செத்தா எனக்கு என்ன, தம்பி விடுங்கக்கா நீங்கள் சாப்பாடு போடுங்க, சரிப்பா அப்படின்ட்டு தேங்க்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தேங்குமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வேலைக்கு போகிறேன், டேய் இப்போ தான்டா வந்தேன், திருப்பி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கானுங்கம்மா, இவங்களுக்கு வேலை இல்லை, பஞ்சாயத்து பண்ணியே எனக்கு இதாகுது, நான் போகிறேம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரிடா, உன் பொண்டாட்டி கீழே இறங்கி வருவாளா இல்லை வரமாட்டாளா, மேலேயே அப்படியே உட்காந்துட போகிறாளா, அது அவள் இஷ்டம், வந்தா வராட்டி போகிறா, உங்களுக்கு என்னம்மா, உங்கள் வேலையை பாருங்கள், அக்கா தம்பி அம்மா பார்த்துக்கோங்க, சரிப்பா சரி அப்படின்ட்டு தேங்கமே கார் வரைக்கும் போயிட்டாரு. ஸோ கார்கிட்ட போனதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலு, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இல்லை, ஒருவேளை நம்ம எதிரி வேணா வந்துட்டானா, கண்ணை தூக்கிட்டு வந்துட்டானா என்ன, இவனுங்களை வேற சுடணுமா, இல்லையே அப்படி ஒன்றும் தெரில அப்படின்ட்டு அப்படியே அந்த காரோட மிரரை பார்க்குறாரு. ஸோ மிரரை பார்த்தா பின்னாடி பால்கனியில் வாய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் முடி விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி. தேங்க் ஒரு செகண்ட் அப்படியே பக்குன்னு இருக்குது, தூக்கி வரி போட்டுருச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு திரும்பி சடனாக பார்க்குறாரு. பார்த்தா வாயன் அங்கே நிற்க முடியாமல் ஒரு ஸ்டிக் அப்படியே பால்கனி இருக்க ஒரு ஸ்டிக்கை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு நின்றுருக்கா. பார்த்தாலே தெரியுது சூசைட் தான் அட்டென்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது. வாயனுமே அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு. இங்கே பாருங்கள் கடவுளே, நான் உங்ககிட்ட வரேன், என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க, என்னால் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த ராட்சசங்கிட்ட என்னால் உயிர் வாழ முடியாது, எனக்கு அந்த உயிர் வேணாம், போதும், நான் இத்தனை நாள் என் அம்மா அப்பா பார்த்துருவேன், அவங்கக்கிட்ட போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இருந்தது. அதனால தான் இந்த உயிரை நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், எவ்வளோ டார்ச்சர்னாலும் அனுபவிச்சுக்கலாம், அம்மா அப்பா நம்மளுக்காண்டி இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் கடைசி வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணி 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 என்னை சாடிக்க போகிறான் அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு மரணம் வேணாம். நான் எப்படி நானே என் உயிரை எடுத்துக்கிறேன், மற்றவங்க எடுத்ததா வேணாம், நானே செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இவங்கிட்ட என்னால் போராட முடியாது, அதுக்கான சத்தியம் என்கிட்ட இல்லை, தயவு செஞ்சு இந்த உயிரை எடுத்துக்கோ அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் என் அம்மா அப்பா கிட்ட போய் பேசணுன்னு ஆசையாக இருக்குது.
ஆனால் பேச முடியாது. என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு வாயன் அப்படியே குதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்து குதிக்கலான்னு போகிறதுக்குள்ளே தாயம் வந்து டப்புன்னு அப்படியே அவனோட ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். வாயனுக்கு அவ்வளோதான். சாகும்போதுக்குள்ளே அவ்வளோ பயமாக இல்லை, இந்த வாய்ஸை கேட்டோன்னே மரண பீதி ஆகுது. அப்படியே திரும்பி பார்க்குறா. தேங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். வாயனுமே என்ன என்னை விடு, நான் சாக போகிறேன் அப்படின்ட்டு தேங்கோட கையை கடிச்சு வைக்கிறா. தேங்க அப்படியே எடுக்கிற சமயத்தில் வாயனை அப்படியே குதிச்சிடலான்ட்டு அப்படியே குதிக்க போகிறதுக்குள்ளே அந்த மேடக்கா வந்து பிடிச்சிட்டாங்க வாயனை. வாயனும் சாகலானாலும் விட மாட்டேங்கிறீங்க, உயிர் வாழவும் விட மாட்டேங்கிறீங்க, ஏன்டா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற ஒரு பார்வையில் தான் தேங்க அப்படியே பார்த்துட்ருக்கா. அந்த பார்வையில் பல கேள்விகள் இருக்குது. தேங்கும் அது நல்லாவே புரியுது. வாயனை அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஸோ ஒரு வழியாக வாயனை தேங்கும் அந்த மேடக்காவும் சேர்ந்து தூக்கிட்டாங்க. ஸோ வாயன் அப்படியே மேலே வந்ததும் அப்படியே வலி தாங்க முடியாமல் அங்கேயே அப்படியே படுத்துட்டா. ஸோ அந்த அக்கா தான், அம்மா வாயன் என்னம்மா ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ பால்கனியில்? தேங்க் தம்பி மட்டும் டக்குன்னு ஓடி வராமல் இருந்தா என்னாரும் என்ன ஆயிருக்கும், கீழே குதிச்சு செத்துருப்ப. ஆமாம் செத்துருப்பேன், சாக விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து பிடிச்சிங்க? அதான் இங்கே நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேங்கிறீங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும், ஏன் சாவு தானே, அதான் நான் சாகலான்னு போனேன், அதுக்குள்ளே அதையும் தடுக்கிறீங்க, என்ன சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆசை தீரு, இந்த 6 மாதத்தில் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியாச்சு. மென்டலியும் சரி ஃபிசிக்கல்லாகவும் சரி. இன்னும் என்ன தான் வேணும்? இன்னும் நான் இதெல்லாம் தாங்கிட்டு நான் எப்படி உயிரோடு இருக்கிறது? என்னால் முடியல. இந்த 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 உலகத்தில் எனக்கு வாழ முடியலை, அது இவன் கூட வாழ முடியல அப்படின்ட்டு டைரெக்டாகவே சொல்லிட்டா. தேங்கலாம் அப்படியே வாயனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் எதுவுமே சொல்ல, வாயனையே தான் பார்த்துட்ருக்காரு. அதுவும் செம்மையாக முறைச்சிட்டு. ஸோ வாயனுமே தேங்க பார்க்கவே இல்லை, அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நான் மறுபடியும் சாக போகிறேன் அப்படின்ட்டு அந்த பால்கனி கிட்ட அப்படியே ஓடுறா. அப்போ தேங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கன்னத்துலேயே ஒரு பலாரம் அரைஞ்சிட்டு, என்ன சாகணுமா சாகணுமா விடுங்க. என்னடி சாகணுமா என்ன? அந்த அக்கா அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தா, என்கிட்ட கத்து, வா என்கிட்ட கத்து, சொல்லு சாகணும் தானே? இந்தா கண்ணு சாகு. தம்பி என்ன பண்ணுறீங்க? அக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க கீழே. தம்பி இல்லைப்பா அக்கா சொல்கிறல்ல, கீழே போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல, போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள். சரிப்பா அப்படின்ட்டு அந்த அக்காவும் அமைதியாக போயிட்டாங்க. ஸோ தேங்க அப்படியே கன்னை எடுத்து வான்கிட்ட கொடுக்குறாரு. வான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம், அந்த கன்னை எடுத்து அப்படியே அவரோட ஹெட்டில் வச்சு டக்குன்னு டிகரை ஆன் பண்ணுறா. பட் அதில் புல்லட் இல்லை. தேங்க அப்படியே சிரிச்சுட்டு, பரவாயில்லையே சாவுனா கொஞ்சம் பயப்படுவான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கூட அசரலையே, நீ பாட்டுக்கு டக்குன்னு சாக போயிட்ட, உயிரை விடுறதுல அவ்வளோ ஆர்வமாக என்ன? இப்படி இருக்கக்கூடாதே, தைரியம் உனக்கு அதிகம்தான் அப்படின்ட்டு வாயனை பார்த்து சொல்கிறார். வாயனோ இதுலையும் இல்லையா, இதுவும் நம்மளை கவுத்துருச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் அப்படியே தேங்க நின்றுட்டு, உனக்கு இப்போ என்ன வேணும்? என்கிட்டேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, என்ன அடிக்கணுமா? நான் என்ன மரண வேதனை அனுபவிக்கணுமா? சொல்லுங்கள், பெல்ட் வச்சு என்ன அடிக்கணுமா? பண்ணுங்க, என்னனாலும் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி தாங்கியிருக்கேன். நீங்கள் நான் அடித்து என்னை டார்ச்சர் பண்ணி எனக்கு அது மறத்தே போச்சு. என்னால் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, உங்களை நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆக போகிறோம். அப்போ தேங்க வந்து அப்படியே பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நீ ஆட்டுக்கு இருக்கியா அப்படியே இருந்துட்டு போ, இன்றைக்கி நான் பாடுது நல்ல முள்ள ஒன்று அடிக்காமல் தான் நான் போனேன், எதுக்கு சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு தேவையில்லாமல் சீன் போட்டுட்ருக்க? இப்போல்லாம் சிம்பத்தி க்ரியேட் பண்ணால் நான் உங்களை மன்னிச்சிருவேனா, வீட்டுக்கு படின்னு விட்டுருவேனா? நெவர் நெவர் நெவர், விடவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் இழப்பனை தவிர்த்து உன்னை மட்டும் என்னால் இழக்க முடியாது. சத்தியமாக உன்னை மட்டும் நான் கைவிடவே மாட்டேன்டி. அப்போது வாயனை அப்படியே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் பாருங்கள், அதுவும் கண்ணீரோட அவளோட ஐஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருக்கும். அவளோட ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். அதோட ஒரு சிரிப்பாக தேங்க பார்த்து தேங்க் அந்த ஸ்மைல் அவ்வளோ ஹர்ட் ஆகுது, மனசு அப்படி போட்டு வலிக்குது, ஏன்னு தெரில. அவள் அப்படி அந்த மாதிரி பண்ணதும் தேங்க் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆகி அவனோட கண்ணை பார்க்குறாரு. அவள் கண் எங்கே தெரியுது, ஃபுல்லாக டியர்ஸ் தான் தெரியுது, ஃபுல்லாக கண் ஃபுல்லாக சவப்பாக இருக்குது. ஆனாலும் அவள் கண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ தேங்க் விடாமல் அந்த 2 கண்களையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு.
ஆனால் வாயன் ஒரு வெறுப்பு, எப்படி சொல்கிறது, ஒரு வலி, வேதனை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக கலந்து பார்த்துட்ருக்கா. தேங்கும் வாயனே பார்த்துட்டு அப்படியே கீழே தூக்கிட்டு போகிறாரு. ஸோ தூக்கிட்டு போய் அவளை டைனிங் ஹாலில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, அக்கா என்ன தம்பி, அவளுக்கு சாப்பாடு கொடுங்க. என்ன சொன்னீங்க? சாப்பாடு கொடுங்கக்கா அவளுக்கு. ஆ சரிப்பா அப்படின்ட்டு வாயனுக்கு போய் ஃபுட் கொடுக்குறாங்க. ஆனால் வாயன், என்னால் சாப்பிட முடியல, வேணாம். ஏய், அதான் உனக்கு கீழே கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறோம்ல, தின்னடி ஒழுங்கா. இல்லை, எனக்கு எனக்கு பசி இல்லை, இதை சாப்பிட முடியாது, வேணாம். அப்புறம் என்ன தான் வேணும்? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். ஏய், அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. நீ பாட்டுக்கு சூசைட் பண்ண போகிற, ஈட்டு போட, நீ பாட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து செத்துருவேன். அடுத்து போலீஸ்காரன் என்ன போட்டு கிழிப்பான். ஆல்ரெடி நீ பண்ணி வச்ச ஒன்றே போதாதாக்கும், இதில் இன்னொன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அப்படி தானே? உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் விட்டுட்ருக்கா. தேங்கோ, என்னடி என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை. சரிம்மா, அப்போ நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கவா, அது குடிக்கிறியா? சரிக்கா, நான் அது குடிக்கிறேன் அப்படின்ட்டு வாயன் அப்படியே சாஃப்டாக சொல்கிறா. ஸோ தேங்கோ, அது என்ன, நான் கேட்டால் மட்டும் ஒன்றும் பேசாமல் இருக்கா, அந்த அக்கா கேட்டால் மட்டும் பதில் சொல்கிறா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக உள்ள அப்படியே கங் வரா. ஸோ கரெக்டாக கங் வந்து அப்படியே தேங்கன்னு ஹக் பண்ணுறா. அது வாயனோட கண்ணு முன்னாடி. ஆனால் வாயன் பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே வாயன் முன்னாடி தேங்க ஹக் பண்ணிவிட்டு வேணுக்குனே திமிரா வாயனை பார்க்குறா. ஆனால் வாயன் இருக்கிற வழியில் எங்கே இதெல்லாம் கவனிக்கிறது, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. அப்போ கரெக்டாக அந்த மெய்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வர. ஓ ஆன்ட்டி, நீங்கள் எனக்காக ஜூஸ் எடுத்து வந்திருக்கீங்களா, ஸோ ஸ்வீட். நான் வரும்போதே வெளியில் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு தெரியுமா. சே, ஒரு சில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டே வந்தேன், அதுக்குள்ளே நீங்களே கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ அப்படின்னு வாயனுக்கு எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து அவப்பாட்டுக்கு மடமடன்னு குடிச்சிட்டு இருக்கா. பாவம் அந்த அக்காவாலே எதுவும் சொல்ல முடியல, வாயனாலே எதுவும் சொல்ல முடியல, ஏன் தேங்காலே எதுவும் சொல்ல முடியல. அப்படியே பார்க்குறாரு ஒரு மாதிரி, அது வாயனுக்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி. அவள் குடிச்சு முடிச்சுட்டு, என்ன தேங், உனக்கு கொடுத்ததா என்ன, உனக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா? பரவாயில்ல, நான் தானே குடித்தேன். இல்லை நத்திங் அக்கா, நீங்கள் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு இன்னொரு ஜூஸ் போட போயிட்டாங்க. அப்போது வாயன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இந்த கங் சும்மா இல்லாமல் வாயனோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, தயாங், நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா, அதுக்கு நீ ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும், கொடுப்பியா? கேளு, கொடுக்குறேன். என்ன ஆன்சர் கொடுக்கணும்? ஒன்றும் இல்லை. வாயன் அழகா இல்லை நான் அழகா? வாயன் என்னோட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா? எனக்கே தெரியும் இந்த கொஷின் நான் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு, ஏன்னா நீ டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும் தயாங். சரி, இப்போ சொல்லு, நான் அழகாக இருக்கேனா இல்லை இந்த வாயன் அழகாக இருக்காளா? என்ன இவ இப்படி கேட்குறா அப்படின்ற மாதிரி தேங் பாட்டுக்கு அப்படியே கங்க அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக கண்ணடிக்கிறாளாம்மா. அப்படியே கண்ணடிச்சு காட்டுறா. வாயன் பார்த்துட்டு, என்னது இது இப்படி அடிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தேங்கை பார்க்குறா. ஸோ தேங் அப்படியே 5 நிமிஷம் வாயனை பார்க்குறாரு, 5 நிமிஷத்துக்கு கங்கை பார்க்குறாரு. அப்போ கங் வந்து, தேங், இது எவ்வளோ சிம்பிளான கொஷின் தெரியுமா, இதுக்கு எல்லோரும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க, நீ என்னடானா இப்படி பார்த்துட்ருக்க, உனக்கு இன்னுமா தெரில வாயன் அழகா இல்லை நான் அழகான்னு? யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நீ என்னடானா இப்படி யோசிச்சுட்ருக்க. அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி வாயனை பார்க்குறாரு. பார்த்தா என் கண்ணுக்கு இவ தான் அழகாக தெரியுறா, ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் அந்த வாயன் அழகாக தெரியுறாளோ? அப்பெல்லாம் இருக்காதே. இப்போ கங்கு அழகா இல்லைன்னு சொன்னால் அவள் தாம் தும்னு குதிப்பா, வாயனை அழகா இல்லைன்னு சொன்னால் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே, அவளுக்கு தானே ஹர்ட் ஆகணும். இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த மேடக்கா வராங்க. வந்து, இந்தாங்கம்மா அப்படின்ட்டு வாயனுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. வாயனும் அப்படியே வாங்கி மெல்லாமல் குடிச்சிட்டு இருக்கா. அப்போ கங் பார்த்துட்டு அந்த அக்காட்டே கேட்குறா, அக்கா நீங்களாவது சொல்லுங்கள், நான் அழகாக இருக்கேனா இல்லைனா வாயன் அழகாக இருக்காளா? இது என்னமா கேள்வி, வாயன் தான் அழகாக இருக்கா அப்படின்ட்டாங்க டப்புன்னு. கங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்கா, என் மனசு இருக்கிறத நல்லா சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. உடனே கங் வந்து, தயம் என்னது? இல்லை நீ தான் கங் அழகாக இருக்க, வாயனை விட பார்க்க நீ தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படின்ட்டு வாயனை பார்த்துட்டு சொல்கிறாரு. வாயனுமே தேங்க அப்படி சொல்லும்போது தேங்க தான் அப்படியே அந்த பாதிக்கு ஜூஸ் அப்படியே குடிச்சிட்டே அப்படியே பார்க்குறா. ஸோ தேங்க் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஆனால் அது வாயனை பார்த்து சிரிக்கிறாரு. கங்க நினச்சிக்கிறா இவன் நம்மளை தான் பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி நம்ம வெளில சாப்பிட போகலாமா, வா. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல, மூவிக்கு போகலாம், நான் 2 டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்பலாம்.
அப்படியா? சரி வா போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்ப போறாங்க. அவன் எல்லாம் பார்க்குறா அப்படி ஒரு மாதிரி. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.